ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இதில் இப்போ தான் நம்ம முதல் ஸ்லோகம், அதாவது அர்ஜுனன் ஆரம்பிச்சிக்கிற அந்த அத்தியாயத்தை. அர்ஜுனனுடைய எடுத்த உடனே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, 2 பேரை குறித்து அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். அதாவது பகவானை மட்டுமே வேண்டக்கூடிய பக்தர்களுக்கும் ஆத்மா வேண்டக்கூடிய கைவல்யார்த்திகளுக்கும் நடுவில் ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு. என்னென்னா, இந்த பக்தர்களுக்கும் கைவல்யார்த்திகள் இவங்க 2 பேருக்குள்ள யார் அவங்க நினச்ச இலக்கை சீக்கிரமாக அடைவாங்க அப்படின்றது தான் அர்ஜுனனுடைய கேள்வி. அதுக்கு பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது தான் இந்த 2வது ஸ்லோகத்திலேருந்து. ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யா வேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாः தே மே யுக்ததமாமதாः. எந்த ஒரு பக்தன் மாம் என்ன நித்தியயுக்தாக எப்போதும் என்னோடையே கூடியிருக்க வேணும்னு ஆசையோட உபாசனமில் பக்தி பண்ணுறாங்களோ, அது மட்டும் இல்லை, எப்படி பக்தி பண்ணுறாங்கன்னா, மையி ஆவேஷ என்னிடத்துல அந்த செலுத்தப்பட்ட அந்த ஈடுபட்ட மனத்தோட பக்தி பண்ணுறாங்களோ, சாதாரணமாக பக்தி பண்ணுறதில்ல, என் மேலே முழுசாக அவங்களுடைய மனசை ஈடுபடுத்தி செலுத்தி பக்தி பண்ணுறாங்களோ, அதுவும் எப்படிப்பட்ட பக்தி? பரயோபேதாக ஸ்ரத்தையா. பரயோபேதாகனா மிக உயர்ந்ததான ஸ்ரத்தையா, மிகுந்த ஸ்ரத்தையோட ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பக்தி, அதுவும் மனசை எம்மேல செலுத்தப்பட்ட அந்த பக்தி. இப்படி யார் ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ, தே அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் மேமதாக என்னை பொறுத்த வரைக்கும் யுக்ததமாக சிறந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் நீ கேட்டபடி இலக்கை சுலபமாக அடையக்கூடியவர்கள். அப்போ பகவான் பதில் சொல்லிட்டாரு. இந்த 2 பேருக்கு நடுவில் அர்ஜுனன் கேட்டா இல்லையா, அதனால் இந்த 2 பேருக்கு நடுவில் பகவான் என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு பக்தன் மிகுந்த ஒரு ஸ்ரத்தையோட ஆர்வத்தோட தன்னோட மனசை என்கிட்டயே முழுசாக ஈடுபடுத்தி செலுத்தி என்னை விட்டு எப்போதும் பிரியாமல் என் கூடவே கூடி இருக்கணுன்ற அந்த ஆசையோட பக்தி பண்ணுறாங்களோ, அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் ரொம்ப மிக சிறந்தவர்கள். மட்டும் இல்லாமல் அவங்க நினச்ச இலக்கை சுலபமாக அடையக்கூடியவர்களும் கூட அப்படின்ட்டு பகவான் பதில் சொல்கிறாரு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு. ஆனால் பகவானுடைய பதில் இந்த ஒரு ஸ்லோகத்தோடு நிற்கலை. தொடர்ந்து இதுக்கப்புறம் பகவான் பக்தியை பற்றி பக்தர்களை பற்றிலாம் சொல்லிகிட்டே வரப்போகிறாரு. ஏன்னா இந்த அத்தியாயமே அதை பற்றி தான் இல்லையா. ஏன்னா பகவான் 11வது அத்தியாயத்திலேயே கடைசி 4 ஸ்லோகம் மூலமாக பக்தி சாஸ்திரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதோடு நிற்கலை. அந்த பக்தி சாஸ்திரத்தை பற்றி பகவான் 11வது அத்தியாயம் கடைசி 4 ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பித்தது தான் இப்போ பக்தி யோகம்ன்ற இந்த 12வது அத்தியாயம் முழுக்க தொடர்ந்து சொல்ல போகிறாரு. என்னெல்லாம் பகவான் பக்தர்களுடைய பெருமையை பற்றி சொல்ல போகிறாரு, பக்தின்னா என்ன, எப்படி செய்யணுன்றதுலாம் சொல்ல போகிறாருன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.